டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயிலில் வெளியில் வந்ததுக்கு பிறகு ஜெயிலில் இருந்து தான் சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறதா அறிவிச்சிருக்காரு. அப்போது அடுத்த சிஎம் யார் அப்படின்ற கேள்வி தான் இப்போ முன்னணிக்குது. இதுக்கு பலருடைய பெயர்கள் பரிந்துரையில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது கெஜ்ரிவால் தான் சிஎம் போஸ்டில் இருந்து ரிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதம் மகாராஷ்டிராவோடைய சட்டமன்ற தேர்தலோட டெல்லிக்கும் சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. ஆனாலுமே அப்படி முன்கூட்டியே நடத்தலைன்னா கூட பிப்ரவரியோட இந்த ஆட்சி முடிவுக்கு வருது. அதற்கு பிறகு மீண்டும் தேர்தல் வச்சு அடுத்த ஆட்சி தேர்ந்தெடுக்கப்படும். அந்த சூழலில் இப்போ அவர் ரிசைன் பண்ணுறது அப்படின்றது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு கிடையாது அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் இந்த சூழலில் யார் அடுத்த முதலமைச்சர் தேர்வாக போறாங்க அப்படின்ற கேள்விதான் முதல் கேள்வி. இதுக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கெஜ்ரிவாலுடைய மனைவி உள்பட பலரோட பெயர்கள் இடம்பெறுது. கெஜ்ரிவாலுடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அவர் இதற்கு முன்னாடி வெளியில் வந்துட்டு போனப்போ, அதாவது ஜெயிலில் இருந்து கேம்பெயினுக்காக குறிப்பிட்ட நாட்கள் பரோலில் வெளியில் விட்டாங்க. அப்போ அவர் வந்து போனப்போ அவர் கூடவே இருந்தாங்க. நிறைய பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ் எல்லாம் அவங்களும் பண்ணாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுடைய பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. பொதுவாகவும் சரி, கெஜ்ரிவாலுடனும் சரி, அதே மாதிரி அரசியல் ரீதியான மேடைகள்லையும் சரி அவங்களோட அப்பியரன்ஸ் நிறையா இருக்குது. அதனால அவங்க கட்சிக்குள்ளே வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஆப்ஷனை அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு கட்சியில் இருக்கிறவங்க குறிப்பிடுறாங்க. காரணம், கெஜ்ரிவாலே அதை விரும்பலை. ஏன்னா பிஜேபி ஆம் ஆத்மி கட்சியில் நெப்போட்டிசம் இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடும். அதாவது குடும்ப அரசியல் பண்ணுறாங்க ஆம் ஆத்மி கட்சி அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மனிஷ் சிசோடியா இவர் சிஎம் ஆகிற வாய்ப்பும் உடனே ரூல் அவுட் ஆகிடுது. ஏன்னா கெஜ்ரிவால் சிஎம் போஸ்ட் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொன்ன விஷயம், மக்கள் என்னை திரும்பவும் தேர்ந்தெடுக்கட்டும், என் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் நான் அப்போ சிஎம் போஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ணல. காரணம் பிஜேபியோட அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்றதுனால தான். ஆனால் இப்போ ஒரு அக்னி பரீட்சை மாதிரி நான் ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு சிஎம் உட்கார வைக்கிறேன், மீண்டும் மக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்து சிஎம் போஸ்ட்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு மனநிலை மனிஷ் சிசோடியாவுக்கும் இருக்கிறதா குறிப்பிடுறாரு. அதனால அவரும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை டெல்லியில். அடுத்ததாக இந்த வரிசையில் வரக்கூடியவங்க அதிஷி. இவங்க இப்போது கிட்டத்தட்ட 13 போர்ட்ஃபோலியோஸ் கையில் வச்சுருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியோட மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட வளர்ச்சி கட்சியில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிவேகமான வளர்ச்சி அப்படின்னு தான் குறிப்பிடணும். கட்சியை வந்து பிற இடங்களில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கட்சியோட வளர்ச்சிக்கும் சரி இவங்க நிறைய பங்காற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட போது பிஜேபிக்கு எதிராகவும், அதே மாதிரி டெல்லியில் லெஃப்டினன்ட் கவர்னரை சமாளிக்கிற விஷயங்கள்லையா இருக்கட்டும் இவங்க நிறைய பேசியிருக்காங்க, நிறைய போராடி இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்த காலத்தில் சமீபத்தில் வந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கெஜ்ரிவாலுக்கு பதிலாக அதிஷி ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லெட்டரை கெஜ்ரிவால் எழுதியிருந்தார். ஆனாலும் லெஃப்டினன்ட் கவர்னர் வேற ஒருத்தரை தான் தேர்வு செஞ்சாங்க. அது வேற ஒரு விஷயம். ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அவங்களுக்கு கட்சியில் கொடுக்கப்படுது. அதனால நிச்சயமா அதிஷி தான் அடுத்த டெல்லி முதல்வராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர கோபால் ராய், அமைச்சர் கோபால் ராயும் சொல்கிறாங்க, இவர் அண்ணா ஹசாரே காலத்தில் இருந்து கட்சியில் இருக்கக்கூடியவர், இவர் ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை தவிர ஹெல்த் மினிஸ்டரோட பெயரும் அதில் இருக்குது. ஏன்னா இவரும் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணப்பட்ட போது பிஜேபிக்கு எதிராகவும், அதே சமயம் லெஃப்டினன்ட் கவர்னரை சமாளிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சரி ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க. அவங்கள வந்து எதிர்கருத்துக்கள் மூலமாக சுலபமாக கையாளுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதனால் இவரும் அந்த வரிசையில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது தவிர தற்போதைய டெபுட்டி ஸ்பீக்கர் ராக்கி பிர்லா இருக்கார். இவர் ஒரு எஸ்சி கேண்டிடேட். இவரை முன்வைக்கிறது மூலமாக கூட ஒரு சிக்னல் கொடுக்கப்படலாம் அப்படின்னு பல பெயர்கள் முன்வைக்கப்படுது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது அதிஷி தான். ஏன்னா இவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது கட்சியில் அதிகமாக கொடுக்கப்பட்டு வருது. குறிப்பாக கெஜ்ரிவால் அரசு செய்யப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாக வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால பெரும்பாலும் இவங்க அடுத்ததா டெல்லி முதல்வராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சேஃப் இந்த டெசிஷன் மூலமாக ஆம் ஆத்மிக்கு என்னென்ன லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் மெயினாக அவங்க சொல்கிறது, இப்போது
பிரசிடென்ட்டோட ரூலை டெல்லியில் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே பிஜேபிக்கு இல்லாமல் இவங்க பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ சிஎம் போஸ்ட்ல இருந்து இவர் ரிசைன் பண்ணுறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஸோ இப்போ ரிசைன் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல தோற்றத்தை மக்கள்கிட்ட உருவாக்கிக்கலாம்னு இவங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. நவம்பரில் எலெக்ஷன் நடக்குதா இல்லை பிப்ரவரியில் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி எலெக்ஷனில் மக்களுடைய தேர்வு யாராக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயத்தை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கெஜ்ரிவாலோட அரெஸ்ட்டை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கெஜ்ரிவால் மேலே ஒரு சிம்பத்தி உருவாக்கி இருக்கா அல்லது பிஜேபி செஞ்சது சரின்னு சொல்கிறாங்களா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கான விடைகள் தெரிய வரும்னு நாம நினைக்கலாம்.